வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கீன்வா கார குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி இல்லைனா சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த கீன்வா ரெசிபீஸ் நம்ம டயட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1½ கப் கீன்வா. இந்த மாதிரி இருக்கும் கீன்வா. 1/2 கப் அரிசி. நான் இதில் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம கீன்வா இட்லி அரிசி ரெண்டையுமே கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே கழுவிடலாம். கழுவிட்டு இதையும் 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜார்லேயோ இல்லைன்னா கிரைண்டர்லேயோ எதுலனாலும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சி ஜாரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கீன்வாவையும் அரிசியும் அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதில் உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மாவுக்கு உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவில் வந்து நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீன்வா வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் இந்த குழிப்பணியாரத்தை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லைனா டின்னருக்கு கூட எடுத்துக்கிடலாம். இதை நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றிடலாம். இப்போது எல்லாத்துலேயுமே ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதை வேக விட்டுறலாம். கீழெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதை வந்து வேக வைக்கிறப்ப நம்ம லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விட்டுறலாம். அப்போ தான் நல்லா வேகும்.
இப்போ கீழே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம திருப்பி விட்டலாம். எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடு வேகிற வரைக்கும் நம்ம வேக விட்டலாம். இதையும் நம்ம லோவில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டலாம். நல்லா 2 சைடும் வெந்துடட்டும். இப்போ நமக்கு சுவையான கீன்வா குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சட்னி வச்சோ இல்லைனா சாம்பார் வச்சோ சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் செஞ்சிடலாம். மீதம் உள்ள மாவுக்கு வந்து நம்ம இதே மாதிரியே செஞ்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த கீன்வா குழிப்பணியாரம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ